விஜயின் வெற்றி இலங்கையின் பிரதான தமிழ் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக மாறியுள்ளது. தமிழன் பத்திரிகை தமிழகத்தில் விஜய் சுனாமி என செய்தி வெளியிட்டுள்ளது. வீரகேசரி, தினகரன் பத்திரிகைகளும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி குறித்து முதல் பக்கத்தில் எழுதியுள்ளன. விஜய்க்கு இலங்கையில் தனிப்பட்ட ரசிகர் பட்டாளம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கருக்கு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ள கட்சி என்ற அடிப்படையில் தங்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சட்டப்பேரவையில் தங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க 14 நாட்கள் அவகாசம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. IPL தொடரில் மே 5ஆம் தேதியான இன்று சென்னை டெல்லி அணிகள் மோதுகின்றனர். இரு அணிகளும் இதுவரை 32 முறை மோதியுள்ளன. அதில் சென்னை அணி 20 முறையும் டெல்லி அணி 12 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. ஏற்கனவே இந்த சீசனில் டெல்லிக்கு எதிரான முதல் போட்டியில் சென்னை அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஆட்டத்தில் 5வது வெற்றியை பெற்று பிளோப் வாய்ப்பை தக்கவைக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ஸ்ரீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் 83,374 வாக்குகள் பெற்று வெறும் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ஒரே ஒரு வாக்கில் தோல்வியடைந்ததால் அமைச்சர் பெரியகருப்பன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்த தேர்தல் முடிவுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தொங்கு சட்டப்பேரவை அமையும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் முதல் 2 வருடம் முதலமைச்சர் பதவி மற்றும் சபாநாயகர் பதவி கொடுத்தால் கூட்டணி குறித்து பரிசீலனை செய்வதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாம். இதுகுறித்து தமிழக வெற்றி கழகம் தரப்பு ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. சென்னை அணிக்கு எதிரான போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது. இரு அணிகளுமே பிளோப் வாய்ப்பில் நீடிக்க இப்போட்டியில் வென்றாக வேண்டும் என்பதால் வீரர்கள் தங்களது முழு திறனையும் வெளிப்படுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை அணிக்கு 156 ரன்களை வெற்றி இலக்காக டெல்லி அணி நிர்ணயித்துள்ளது. சென்னை அணியின் அபாரமான பந்துவீச்சால் தொடக்கம் முதல டெல்லி அணி பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்தனர். அந்த அணி 70 ரன்களுக்குள் 5 விக்கெட்களை இழந்து தடுமாறியது. 20 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி 155 ரன்கள் எடுத்தது. சென்னை அணி தரப்பில் 102 விக்கெட் வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை திரிஷா அரசியலில் தளம்பதிக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் மீண்டும் பேச்சு அடிபடுகிறது. அவருக்கு ஆரம்ப முதலே அரசியலில் ஆர்வம் உள்ளதாக அவரது பழைய வீடியோவை குறிப்பிட்டு சொல்கின்றனர். அதில் தான் முதல்வராக விரும்புவதாக அவர் சீரியஸாக கூறுகிறார். மேலும் விஜயின் அரசியலை திரிஷா பெரிதும் ஆதரிப்பதாகவும் ஒருவேளை திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை விஜய் ராஜினாமா செய்தால் அதில் திரிஷா போட்டியிட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதையே விஜயின் ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய சென்னை அணி 17.3 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்கள் எடுத்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சென்னை அணி சார்பில் அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் 87 ரன்கள் அடித்து வெற்றிக்கு வித்திட்டார்.